திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோய் தொடரின மூனக்கடல் தொழு தெளிவேன். கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிளறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் 4/6/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே சுப காரியங்கள் தவித்துக் கொள்வது, திருமணங்கள், கிரகப்பிரவேசங்கள், கும்பாபிஷேகங்கள் போன்றவை தவித்துக் கொள்வார்கள். இறை வழிபாட்டுக்கு உரிய நாளாக அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே அம்பாளை வேண்டி ராகு கால துர்கா பூஜை என்கின்றதாகிய எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். அதேபோல் இன்று சிவனுடைய விரதங்களிலே மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த பிரதோஷ விரதம் இது மாதத்திலே 2 பட்சங்களிலும் வரும். வளர்ப்பிறை, தேய்பிறை என்கின்றதாகிய இந்த 2 பட்சங்களிலும் இந்த பிரதோஷ விரதம் வரும். இன்றைய தினம் இந்த பிரதோஷ பூஜை வழிபாடுகள் சிவன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பொழுது அங்கும் நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்து அங்கே பிரதட்சணம் செய்யப்படுகின்ற பொழுது வளைமை போல கோவிலை நாம் சுற்றி வராமல் நந்தி தேவலத்திலிருந்து பிரார்த்தனை செய்து வழிபட்டு அங்கிருந்து பலமாக வந்து கோமுகை வரையிலே வந்து மீண்டும் திரும்ப நந்தியிடத்திலே வந்து மீண்டும் திரும்ப கோமுகை, இவ்வாறு 3 முறை சோம சூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்திலே பூஜைகள் வழிபாடுகள் பிரதோஷ உற்சவத்தில் கலந்து கொள்வதோடு மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு செங்கலடி என்கின்றதாகிய பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்வாழ்த்தி வருகின்ற செங்கலடி ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்திலே இந்த வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் விநாயகப் பெருமானுடைய சப்பை ரத திருவிழா, சப்பர திருவிழா என்கின்றதாகிய சிறந்த உற்சவமும் சிறப்பாக நடைபெற்று நாளைய தினம் ரதோற்சவம் என்கின்ற தேர் திருவிழா, நாளை மறுநாள் அமாவாசையிலே தீர்த்த உற்சவம், மாலை துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவமும் நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே நாம் ஆலயத்திற்கு ஆசாரசீரராக சென்று நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. பொதுவாக இந்த ஆலயங்களிலே இவ்வாறு உற்சவங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அங்கு நாம் சென்று நம்மால் முடிந்த தொண்டுகளை செய்கின்ற பொழுதிலும் இறையருள் பூர்ணமாக கிடைக்கும். கோவிலை கூட்டுவது, துப்புரவு செய்வது, கோலம் போடுவது, அலங்காரம் பண்ணுவது, வாழை மரம் கட்டுவது, மாவிலை தோரணம் தொடுத்து கட்டுவது, இவ்வாறு தொண்டுகள், சரீர தொண்டுகள், சுவாமியை தோளிலே காவுவது, தீவட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, இதற்கெல்லாம் பல ஜென்மங்களிலே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இறைவனை நம்முடைய தோளிலே தூக்குவதற்கு நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவர் அந்த இறைவனுக்கு கொடை பிடிப்பதற்கு நமக்கு ஒரு
வரம் இருக்க வேண்டும். தீவட்டி பிடிப்பது, சாமரை வீசுவது போன்றதாகிய சரீரத் தொண்டுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்த் சுபம் செய்வார்கள். இப்படி இயேசு வாழ்ந்த காலத்திலே அந்நியர்களுடைய ஆட்சியின் கீழ் அந்த நாடு இருந்தது. சீசர் என்று அழைக்கப்படுகின்ற பேரரசருடைய ஆட்சியின் கீழே, ரோமானிகளுடைய ஆட்சியின் கீழே இந்த பாலஸ்தீன நாடும் இருந்தது. அதனால் இந்த மக்கள் அந்நியருக்கு வழி செலுத்துகின்ற ஒரு நிலைமை எல்லோருக்கும் விருப்பமானதாக இருக்கவில்லை. இயேசு புரட்சிகரமான முறையிலே உண்மையை எடுத்துரைக்கின்றவர், நேர்மை நீதிக்காக போராடுகின்றவர் என்ற ரீதியிலே இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். வரி செலுத்துகின்ற பொழுது நீங்கள் சீசாருக்கு வரி செலுத்த வேண்டுமா அல்லது கடவுளுக்கு வரி செலுத்த வேண்டுமா? அதாவது சமயம் வேறு, சமூகம் வேறு, அரசியல் வேறு என்று பாகுபடுத்தி பார்க்க வேண்டுமா என்று கேட்கின்றார். ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்கின்றதா? இந்த அந்நியர்களுடைய ஆட்சியின் கீழே சுகம் கண்டுகொண்ட பல மனிதர்கள் இந்த அந்நியர்களுடைய ஆட்சியின் கீழே நாங்கள் அடிமைகளாக இருப்பது தங்களுக்கு பல நன்மைகளை தரும் என்று, லாபத்தை தரும் என்று அவர்கள் நினைத்து அந்நியர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இயேசு உண்மையை எடுத்துரைக்கின்றபடியினாலே அவர்களுடைய அநீதத்திற்கும் அவர்களுடைய அதர்மத்திற்கும் அவர்களுடைய அடக்குமுறைக்கும் எதிராகவும் அவர் குரல் கொடுத்திருப்பார். ஆகையினாலே இந்த இயேசுவை அணுகி சீசாருக்கு வரி செலுத்த வேண்டுமா அல்லது கடவுளுக்கு வரி செலுத்த வேண்டுமா என்ற கேள்விக்கு சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்று அவர் அழகாக பதிலை சொல்லுகின்றார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சமூகத்திலே வாழுகின்றோம். ஒரு சமூக உணர்வு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எங்களை ஆட்சி செய்கின்றவர்கள் அந்நியர்களோ அல்லது எங்களுடைய சொந்தங்களோ, அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அநீதியை, அதர்மத்தை, அடக்குமுறையை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அதே வேளையிலே நாங்கள் அப்படி செய்கின்ற பொழுதுதான் உயிருள்ள தெய்வத்திற்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்கின்றோம். கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனச்சாட்சியை தந்திருக்கின்றார். உண்மை எது, பொய் எது, நன்மை எது, தீயது என்று நாங்கள் பகுத்தறிகின்ற ஆற்றலை தந்திருக்கின்றார். அந்த ஆற்றலின்படி நாங்கள் வாழ்வது மட்டுமல்ல, அந்த உண்மையையும் நீதியையும் நேர்மையையும் இந்த சமூகத்திலே நாங்கள் நிலைநாட்டுகின்ற பொறுப்பையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார். நாங்கள் ஒரு பள்ளியிலே வாழலாம், அல்லது எங்களுடைய வேலைத்தளத்திலே வேலை செய்யலாம், அல்லது சமூகத்திலே சந்தையிலே நாங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு வீதியிலே நாங்கள் செல்லலாம். எங்கு சென்றாலும் நாங்கள் நேர்மையாளர்களாக, உண்மையை எடுத்துரைக்கின்றவர்களாக, நன்மையை தேடுகின்றவர்களாக இருப்பதற்கு இறைவன் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தர வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். வல்லாக்கிபத்துலில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நமது பெற்றோர்கள் விஷயத்திலே மிக கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக தமது பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். தமது நேரங்களை, காலங்களை கூடுதலாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். இதன் பின்னால் நாம் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிகளை எல்லாம் அடைந்து கொள்கின்றோம். அந்த நேரத்திலே அவர்கள் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வீட்டை நல்ல முறையிலே அமைத்து தருகின்றார்கள்.
பாதையிலே நாம் செல்லும்போது நமக்கு ஏதும் துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அவர்கள் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்ததுக்கு பின்னால் நாம் ஒரு நல்ல பதவிக்கு வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த நமது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விடுகின்றார்கள். முதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் அந்த பெற்றோர்களை நமது வீட்டுக்குள்ளே வைத்து அவர்களுக்கு உபசரிப்பதிலே, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே நமக்கு அருவருப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சிலது அருவருப்பை ஏற்படுத்தினாலும் கூட நாம் அருவருப்படைய கூடாது. அப்படி ஏற்பட்டு விட்ட உடனே நமது வீட்டுக்கு பிற்காலத்திலே வந்து சேர்ந்த நமது மனைவிமார்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது என கணவனை வற்புறுத்துகின்றார்கள். அதாவது அந்த மகனை பெற்றெடுத்த பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என பிற்காலத்திலே அந்த வீட்டிலே வந்து குடியேறிய அந்த மனைவி கணவனை அங்கே வற்புறுத்துகிறாள். இவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், தாயென்றால் பெண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், அதே போல தந்தை என்றால் ஆண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால் இன்று முதியோர் இல்லம் என்ற ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முதியோர் இல்லத்திலே ஒவ்வொருவரும் கொண்டு போய் போடப்படுகின்றார்கள். அதாவது தனது பிள்ளையுடைய ஒரு உயர்ந்த பதவிக்காக, அவனை டாக்டர் ஆக்குவதற்காக, அவனை ஒரு சட்டத்தரணி ஆக்குவதற்காக, அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்குவதற்காக, இப்படி எத்தனையோ பதவிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை உழைக்கக்கூடிய தகுதியுடையவனாக தனது பிள்ளையை ஆக்குவதற்காக கஷ்டப்பட்ட அந்த பெற்றோரை கை நீட்டி உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். இது அக்கிரமத்திலும் மிகப்பெரிய அக்கிரமமாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இவன் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது இவனுடைய மலசலத்தை கழுவி விட்டார்கள், இவனுக்கு உணவு ஊட்டி விட்டார்கள், இவனுக்கு ஆடை அணிவித்து விட்டார்கள், நோய் வந்த போது இவனை தலையிலும் கழுத்திலும் சுமந்து இவனை எடுத்து சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்த இந்த பிள்ளை அந்த தாயும் தந்தையும் எலும்பி நடமாடுகின்ற சக்தியுடையவர்களாக இருக்கின்ற நிலைமையிலும் கூட முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் போடுகின்ற ஒரு நிலைமைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். அதனால் இந்த முதியோர் இல்லம் என்பது நமது பிள்ளைகளுக்கு ஒரு சாபக்கேடு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை பெற்ற பெற்றோர்களை நம்மோடு வைத்து அவர்களை பராமரிக்கின்ற நல்ல பண்பாடுகளை நமக்கு மத்தியிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த முதியோர் இல்லம் என்ற கலாச்சாரத்துக்கு மூடு விழா போட வேண்டும் என்பதை நான் இந்த காலை பொழுதிலே உங்களை சொல்லி, உங்களது பிள்ளைகளை, உங்களது பெற்றோர்களை அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள், புன்முறுவலோடு பாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அனில்